இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் ஃபேஸ் ஃபுல்லாக அடிபட்டு அங்கே வந்துட்டுருக்கா. அப்போ அங்கே இருக்க மெய்டுவங்க இந்த பொண்ணு என்னை பார்த்து 3 இயர்ஸாக வந்துட்டு வீட்டுக்கே வரல, இப்போ திடீர்னு பேக்கை தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. வீட்டில் எல்லாருமே உள்ளே கோவமாயிட்டு இருக்காங்க. இந்த லேடியை வந்துட்டு போனால் ஏற்றுக்குவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் தான் ஆகிட்டுருக்கு. அவங்கள பார்த்து வந்துட்டு முறைச்சதுமே அவங்க எல்லாருமே பயந்து அங்கேருந்து போகும்போது இது எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவள் கொடுத்துச்சேக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க அசிஸ்டன்ட் மேடம் இப்போ வந்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பிரச்சனை ஆயிடல அப்படின்றத சொன்னதுமே நான் அதை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. சாருக்காக ரெடி பண்ணீங்க இதை கொடுக்கலையான்னு சொன்னதுமே அப்போ அங்கே நான் வந்துட்டு முட்டாள் மாதிரி இருந்தேன், இதுக்கப்புறமே நான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்ட்டை வந்துட்டு அவள் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அங்கே யூஷ்வான்ட்ட போய் அவள் வந்துட்டு அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இதெல்லாம் உனக்காக தான் சொல்லிட்டு இருக்கா. பட் அவனை பார்த்தா நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணி இருந்திருக்கான். உன்னை எனக்கு பார்த்தாலே பிடிக்கல, என்கிட்ட இதெல்லாம் நீ கொடுக்காதன்னு சொல்லி இருந்திருக்கான். பிறகுமே வந்துட்டு அவங்க திரும்ப கொடுத்ததுமே ஓங்கி அவளை கிக் பண்ணி ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே தள்ளிட்டு உனக்கு என்ன புத்தி வராதா, நான் தான் சொல்கிறேன் எனக்கு வந்துட்டு இது வேணான்னு, அப்புறமே நீ வந்து முட்டாள் மாதிரி பண்ணிட்டுருக்கா அப்படின்ற சைட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கான். ஸோ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருந்திருக்கு. அங்கே வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் வேல் மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ வந்துட்டு போக போகிற வந்து வேர்ல்டுக்கு எல்லாத்தையுமே கரெக்டாக நீ ஃபினிஷ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பியிருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே நான் பாஸ்டில் பண்ண தப்பை இப்போ திரும்ப பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. நம்ம ஹீரோயினோட பாடியில் ரீபான் ஆகி தான் வந்துட்டு சோல் வந்திருக்கு. ஸோ அங்கே நம்ம ஹீரோயினுமே இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஆட்டிடியூடோடு போய் அங்கே உட்காந்ததுமே எல்லாரும் முன்னாடியுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. 3 வருஷமாக ஆள் எங்கே போனான்னு தெரியல, ஆனால் வீட்டுக்கு வந்து உட்காரப்ப கொஞ்சம் கூட வந்துட்டு பயமே இல்லாமல் எப்படி வந்து உட்காந்துட்டுருக்கா பாரு அப்படின்ற சொல்லிட்டு இங்கே பேசும்போது அவங்க அப்பா வந்துட்டு கோவமாயிட்டு எங்கள் காஃபி கப்பா தூக்கி போட்டுட்டு 3 வருஷமாக எங்கே போன, குடும்பமானத்தை பற்றி உனக்கு எதுவுமே கவலை இல்லை, இப்போ திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்க, மூஞ்சி புறம் அடிபட்டு போய் வந்திருக்க, என்ன நினச்சிட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டா. அவளுக்கு எதை பற்றியுமே கவலையே இல்லை. அவன் பாட்டு அங்கே வந்துட்டு அசராமல் உட்காந்துட்டுருக்கா. கேட்டுட்டு இருந்தால் என்ன பேசாமல் இருக்கான்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாமே கீழே இருக்கிறத தூக்கி போட்டுட்டு இப்போ என்ன 3 வருஷமாக வந்துட்டு சிலபஸ் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு அவ்வளோதானே, நான் வந்து 3 வருஷத்தில் படிக்க வேண்டிய எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடுறேன், அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்காக வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, இந்த கம்பெனிஸ் ஹெட் பொசிஷன் எல்லாமேன்னு சொன்னதும் 7 டேஸில் நீ எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடுறியா பார்த்துடலான்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நீங்கள் வந்துட்டு ரெடியாக இருங்க அதை கொடுக்குறதுக்கு நான் சொல்லிட்டு அப்போ கசினை பார்த்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் வந்து திரும்ப வந்திருக்கேன்னா எனக்கு சொந்தமானதை யாருமே வந்து டச் பண்ணக்கூடாது, அப்படி என்னை மீறி டச் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டிட்டேக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டேக்கு. என்ன இப்படி உங்கள் பொண்ணு வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டேக்கா, இவளோட நடவடிக்கையே சரியே இல்லையே, 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரையும் பார்த்தா பயந்து ரொம்ப பணிவாக நடந்துட்டுருப்பா, இப்போ பாருங்கள் டோட்டலாக மாறி போயிருக்கான்னு சொன்னதும் அப்போ அங்கே அவன்கிட்ட இதை பற்றி கேட்டதும் அவனுக்கு எதுவுமே தெரியலை, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். திரும்ப நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வர்றா. அங்கே வந்ததுமே அவளுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அங்கே நிறைய விஷயங்கள் எழுதிலாம் இருக்குது. அங்கே நம்ம யூஸ்வன்ட்டு அவங்க வந்துட்டு லவ்வெல்லாம் அங்கே சொல்லியிருந்திருக்கா போல், பட் வந்துட்டு எதுவுமே நடக்காமல் போயிருந்திருக்கு. அங்கே உள்ளே போனதுமே யாயாவுன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் இங்கே பாருங்கப்பா யார் வந்திருக்குது, நம்ம ஜியா வந்திருக்கா 3 வருஷம் கழிச்சு, இப்போ வந்து இவன் என்ன பண்ண போகிறா, இப்போ போயிட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே, இவ தானே மேலே மாடியிலேருந்து சூசைட் பண்ணிக்கிற போகிறேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருந்தா, பட் எதுவும் ஆகலையா, செத்து போயிட்டாலன்னு நினச்சோம், இப்போ திரும்ப வந்துட்டாளா, அவள் என்னமோ இவளை ஏகப்பட்ட பேர் சேர்ந்து ரேப் பண்ணதால நான் கேள்விப்பட்டமேன்னு சொன்னதுமே ஹீரோயின் அவ்வளோதான் கோமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு விடுறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. அப்போ அவள் என்ன தைரியம் தான் நீ என் மேலே கையை வைப்பேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே வந்துட்டு அவள் திரும்ப அடிக்க வந்ததுமே ஹீரோயின் விலகிக்கிட்டதோ அவளாக போய் அங்கே கீழே விழுந்ததுமே கீழே அங்கே ஓங்கி மேலே மிதிச்சுட்டு அவள் வந்துட்டு மிரட்டிச்சுக்கா. நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் வந்துட்டு நீ பண்ண மாதிரியே பண்ணிட்டுருப்பேன், நான் பொறுத்துட்ருப்பேன் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோப்படுறா. அப்போ அங்கே நம்ம யான் அங்கே வந்துட்டு உள்ளே என்ட்ராகிறான். அவனை பார்த்ததுமே யான் வந்துட்டா இவளுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவள் போய் அங்கே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேக்கா, என்னை பாரு எப்படி போட்டு அடித்து அசிங்கம் பண்ணிட்டான்னு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே யானுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே கோமாய் போயிடுது. இஷ்டத்துக்கு நீ வந்துட்டு என்ன இங்கே வந்துட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டுருக்கியா, நீ ரூல்ஸை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்க, நான் வந்துட்டு நினச்சேன்னா கண்டிப்பாக உன்னை வந்து இங்கேருந்து தூக்க முடியும், நான் தான் நீங்கள் டிசிப்ளின் லீடரேன்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோமாயிட்டு இந்த முட்டா பையன் பேச்செல்லாம் நான் பெருசாகவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. நீ வந்துட்டு இப்போ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும் அவன் எப்படி ரொம்ப ரூடாக பேசுகிறானோ அதே மாதிரி அங்கே வந்துட்டு பதில் பேசிட்டேக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கே, நான் இப்போ வரைக்குமே இவ இப்படி பேசினதே கிடையாது, புதுசால பேசுகிறான்னு சொல்லிட்டு அவன் இங்கே பார்க்குறான். ஸோ அங்கே வந்துட்டு குவாய்ட்டு அதுக்கப்புறம் வந்து கூலாக அவட்ட பேசினதோ அதே மாதிரி அங்கே பதிலுக்கு வந்துட்டுருக்கு.
அப்போ அவள் என்கிட்ட இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் ஒரு வழி பண்ணி விட்ருவேன்னு சொல்கிறான். உன்கிட்ட போய் எனக்கு என்ன வெட்டி போயிடுச்சு, நான் வந்துட்டு இப்போ கிளாஸ்க்கு போகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்கேருந்து போகும்போது நம்ம யூச்சனுமே அதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கான். என்னப்பா இந்த பொண்ணை பார்த்தா ஜியா மாதிரியே இல்லையே, என்ன நடந்துட்டுருக்கு, இவளை வந்துட்டு யாரோ ரேப் பண்ணதாலாம் கேள்விப்பட்டமே, இவள் எப்படி திரும்ப வந்தான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவன் எதுவுமே பேசலை. பேசாமல் அவன் கண்டுக்காமல் அங்கே யானை தான் போய் மீட் பண்ணுறான். இப்போ யான் வந்துட்டு என்னப்பா பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்துட்டு என்ன மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னதும், அவளை பற்றின ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அதை பற்றி நான் கேட்குறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னதும், எனக்கு ஹலோ சொல்கிறது கூட டைம் கிடையாது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் வந்துட்டு இங்கே டிசிப்ளின் லீடராக இருக்கேன், நான் நினச்சேன்னா அவளை கண்டிப்பாக இங்கேருந்து தூக்க முடியும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அந்த யாவ் அவங்க பாய் ஃப்ரெண்ட்டு அங்கே வந்து இவளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அழுததுமே என்னை போட்டு அடிச்சிட்டான்னு, அவள் வரட்டு நான் இன்னைக்கு ஒரு வழி பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமானதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னப்பா அவளா இப்படி பண்ணா, நம்பவே முடியலேன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்துட்டு என்ட்ரானதுமே அங்கே அவளை பார்த்ததுமே என்ன நினச்சிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு கோவமாயிட்டுருக்கு. நான் வந்துட்டு உன்னை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை வந்துட்டு நிறைய டாக்கெல்லாமே சேர்ந்து கடிச்சு சாமின்னு சொல்லிட்டாங்க, அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் முறைச்சதுமே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே ப்ரொபோசர் வந்துடுறாரு. அசைன்மெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னதும் எல்லாருமே கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து 3 இயர்ஸாக வரல, அப்புறம் எப்படி அசைன்மெண்ட்டை பற்றி அவளுக்கு எதுவும் தெரியும், அங்கே வந்துட்டு வெறும் பேப்பர்ஸ் தான் இருக்குது, இப்போ என்ன உன் அசைன்மெண்ட் எங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் எழுதிட்டுருக்கா, வந்து உனக்கு நீ இப்போ சப்மிட் பண்ணலைன்னா 10 மார்க் கம்மியாகும்னு சொல்கிறப்ப அங்கே வந்துட்டு அவள் பேசாமல் இருக்கவுமே சரி ஓகே நம்ம அடுத்ததை பார்க்கலான்னு சொல்கிறப்ப கையில் கொண்டு வந்து கொடுத்ததுமே என்னத்தை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னதும் அசைன்மெண்ட் தான் சொன்னதும் என்னது அசைன்மெண்ட்டா 2 ஹவர்ஸ் டைம் கொடுத்தாலும் பண்ண முடியாது, நீ வந்து 2 மினிட்ஸில் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கன்னு சொன்னதுமே பார்த்தாங்க பர்ஃபெக்டாக அசைன்மெண்ட் ரெடி பண்ணியிருக்கா. பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவருக்கு ஷாக்காகி போயிட்டு நான் ப்ரெசிடெண்ட்டை கொண்டு போய் இதை கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறாரு. அவருக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. உண்மையிலே ஜியாவா, இது முந்தி எந்த பொண்ணு மாதிரியே இல்லையேன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்துட்டு புரிய மாட்டுது. பிறகு அங்கே நம்ம யூச்சன்ட்டை கொண்டு போய் இதை கொடுத்ததுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டுருக்கான். என்ன உண்மையிலே இதை வந்துட்டு 2 மினிட்ஸில் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனோட பெரிய ப்ராஜெக்டே இது போல், அதை பற்றி அவன் பார்த்துட்ருக்கான். அங்கே கிளாஸ் எல்லாமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா அவள் வந்துட்டு இப்படிலாம் மாறி போயிருக்கா, உண்மையிலே அவள் தானா இல்லை அவளை மாதிரி ஃபேஸை சர்ஜரி பண்ணிவிட்டு வேறு யாராச்சும் வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த யானை அவளை மீட் பண்ணுறதுக்காக அங்கே வந்துடுறான். ஒழுங்காக வந்துட்டு இதில் சைன் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் இருந்து உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணணும், இல்லைனா வந்து நீ மன்னிப்பு கேட்டேன்னா வேணா உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலான்னு சொன்னதும் நான் ஏன் இதில் சைன் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே உன்னை என்ன இங்கே காப்பாற்றுறதுக்கு பிரசிடெண்ட்டே வருவாங்க நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. நீ வந்துட்டு பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன், நான் நினச்சேன்னா உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசும்போது அதை கேட்டுட்டு நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கேட்டுட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அங்கேருந்து போகும்போது நான் நினச்சேன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா, நீ வந்துட்டு என்கிட்ட அடி வாங்கிறாதான்னு சொல்லிட்டு அங்கே அவன் வந்துட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. ஓங்கி தூக்கி போட்டு மிதிச்சதுமே அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. யான் நீ ஏன் முன்னாடியே நீ அடிச்சிருக்கியா, நீ மானிட்டரை எப்படி வந்துட்டு கை வைப்ப, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு இதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது, நான் உன்னை இப்போவே டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசினதும் இப்போ உனக்குமே வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும் போலன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அவனையும் மிதிச்சிடா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. இதுக்கு முன்னாடியுமே காம்படிஷன் வச்சாலுமே அவள் எப்பயுமே வந்து தோற்று தான் போவான் போல், பார்க்குறதுக்கு வீக்காக இருக்க மாதிரி இருக்கா, ஆனால் இந்த மாதிரி அடிக்கிறாளேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ நீ வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கையை கொடுத்தேன்னா தூக்கி விட்றேன், இல்லைன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் தான் அவள் சொன்னதுமே அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அங்கே கையை கொடுத்து தூக்கி விட்டுட்டு இப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க, பிரசிடெண்ட்டே வந்து உன்னை காப்பாற்றுவா நீ நினைக்கிறியா, அப்படிலாம் எதுவும் நடக்க போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே ஐ திங்க் இவளோட மனசில் அதான் நினச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், பிரசிடெண்ட் வந்து காப்பாற்றுவாருன்னு, பட் இவளை காப்பாற்றுறதுக்குலாம் அவர் வருவாரான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்பவே நக்கலாக இருந்துட்டுருக்கு. கரெக்டாக பார்த்தாப்பாங்க நம்ம யூச்சன் வந்துட்டு உள்ளே என்ட்ராயிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ஷாக்காகி போயிடுது. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு சொன்னதும் நீ வாய முடிட்டு பேசாமல் இல்லைன்னா நான் இப்போ உன்னை ஃபயர் பண்ணிடுவேன்னு சொல்லும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் என் கூட வான் சைட் அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ நீ வந்துட்டு இதில் தலையிடாத, இவ தப்பு பண்ணியிருக்கா, இதுக்கான பனிஷ்மெண்ட் நான் வந்து கொடுக்கணும்னு சொன்னதும் நீ அப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நீ கண்டிப்பாக பின்னாடி வந்துட்டு ரிகரேட் ஆவான்னு சொன்னதுமே நான் ஏன் ரிகரேட் ஆக போகிறேன், இவ வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஜியாவே கிடையாது, இவ வேறு ஒரு லேடி தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஆனால் வந்துட்டு நான் தான் பிரசிடெண்ட், இங்கே நான் தான் முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடறான் ஹீரோயினை. உண்மையை சொல்லு, நீ யார், இந்த ப்ராஜெக்ட் நீ வந்துட்டு பண்ணி கொடுத்தது நான் வந்துட்டு ரொம்ப வருஷமாக ரெடி பண்ணது, பட் நீ வந்துட்டு 2 மினிட்ஸில் எப்படி ரெடி பண்ணுவேன், எல்லா விஷயமே உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நான் இதெல்லாம் வந்துட்டு உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறியா, நான் வந்துட்டு 7 டேஸில் வந்து வீட்டில் வந்து சாதிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு
அங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து பெட்டு கட்டியிருக்கேன். அப்படி வந்துட்டு நான் வின் பண்ணால் எனக்கு எல்லா பொசிஷனுமே கிடைக்கணும். அப்படின்னா நான் இதெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொன்னதும், நீ என்ன முட்டாளா 3 இயர்ஸில் முடிக்க முடியாததா முடிச்சிருவியான்னு சொல்லும்போது, அப்படின்னா ஓகே நம்ம 2 பேருமே பெட் கட்டிக்கலாமா? நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் வந்து நினைக்கிறது தான் இதுக்கப்புறம் நடக்கும். 2வது நீ என்னோட பெட் பார்ட்னராகவுமே இருக்கணும். அதுக்கு ஓகேனா நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னதும், அவன் முட்டாள் மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே டையெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு விட்டுட்டு, நீ ரெடி ஆகிக்கோ பெட்டுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறா. அங்கே வீட்டுக்கு போயுமே வந்துட்டு 3 இயர்ஸ்க்கானதை நான் 7 டேஸில் முடிக்கணும். நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இன்னர் வாய்ஸ் கேட்குது, நீ அதை பற்றி கவலைப்படாத, எல்லாத்தையுமே நான் பர்ஃபெக்டாக வந்துட்டு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸில் வந்துட்டு பக்காவாக இருப்பேன். ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய பொண்ணான பிறகு என்னை யாருமே அதில் தோக்கடிக்க முடியாத லெவலுக்கு நான் வந்துட்டு பலசாலியாக மாறிட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே நான் சாதிச்சு காமிப்பேன்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு நாங்கள் சொன்ன எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு வந்து ஆபத்தாக தான் முடியும். நீ வந்து தோற்று போவேன்னு மட்டும் பயப்படாத, எல்லாமே வந்துட்டு கரெக்டாக நடக்கும்னு சொல்லிட்டு அந்த இன்னர் வாய்ஸ் கேட்டுட்ருக்கு. ஸோ ஹீரோயினோட பாடிக்குள்ளே வந்துட்டு இன்னொரு வாய்ஸுமே வந்து கேட்குது. ரீபான் ஆகி இன்னொரு பர்சனுமே அங்கே உள்ளே இருக்காங்க போல். எங்கள் கிளாஸில் காமிக்கிறாங்க, எல்லாருமே அங்கே ப்ரொஃபஸருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. எக்ஸாம் எப்படி வரும், கொஸ்டின் எப்படி வரும்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் பார்த்தா கூலாக அங்கே உட்காந்துட்டு இருக்கோமே, இவருக்குலாம் என்ன கவலை இருக்க போகுது, எப்பயுமே இவள் லாஸ்ட்டாக தானே எல்லாத்தையும் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. அங்கே ப்ரொஃபஸர் இருந்ததுமே, இன்னைக்கு வந்துட்டு பேப்பர்லாம் கொடுத்து இங்கே நேரடியாக எழுத போகிறது கிடையாது, எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்க போகுது. ஸோ நீங்கள் குரூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் வந்துட்டு வின் பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், என் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு கம்ப்யூட்டரில் எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு, பிஸ்னஸ்லேயுமே தான். ஸோ நான் வந்துட்டு வின் பண்ணி காமிப்பேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு கிளாஸ் எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் யாயாவோ அவங்க லவர் மட்டும் அங்கே வந்துட்டு ஒத்துக்காமல் தனியாக போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே பர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட டீம் வந்துட்டு அங்கே வின் பண்ணிட்டுது. ஸோ அங்கே எதிர்த்த டீம் வந்துட்டு அடுத்த கிளாஸ்காரவங்க, என்னமோ லக் இருக்காதனால வின் பண்ணியிருக்க, உனக்கு தைரியம் இருந்தால் எங்கள் கூட சேர்ந்து போட்டி போட்டு நீ காமியேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த டீமை யாருமே தோக்கடிச்சதே கிடையாது போல். ஹீரோயின் பண்ணிட்டா போச்சு, ஏன் வந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியாது, வாங்களே காம்படிஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கூட சேர்ந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறா. பார்த்தா இப்போ வரைக்கும் யாருமே வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு வின் பண்ணதே கிடையாது போல். அவ்வளோ இந்த ஸ்கூலுக்குமே அவ்வளோ வந்துட்டு ப்ராஃபிட் அவள் வாங்கி கொடுத்துருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம யூச்சானுக்குமே அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த யாயாவோ அவங்க லவ்வருமே இன்னுமே வந்துட்டு அவள் கண்டிப்பாக சீட் பண்ணி தான் இப்படி வந்திருப்பான்னு சொன்னதும், அங்கே எல்லாருமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ வந்து எல்லாமே வந்து அவள் கஷ்டப்பட்டு உழைச்சதுனால தான் நடந்திருக்கு, நீங்களுமே கூட சேர்ந்து வந்திருந்தீங்கன்னா காம்படிஷனில் வின் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இன்னுமே பேசுகிறாங்க. நம்ம யூஷனுக்கு வந்துட்டு இவ சொன்னது தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு, ஜெயிச்சு காமிப்பேன், பிரசிடென்ட் பொசிஷனையும் கொடுத்துடணும், நான் வந்து உன்னோட பெட் பார்ட்னராகவும் இருக்கணும்னு சொன்னது. இப்போ என்ன பண்ணுறது நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட போய், நான் வந்துட்டு இப்போ உன் கூட சேர்ந்து காம்படிஷன் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ என் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும், இவளுக்கு தைரியம் ஜாஸ்தி தான், இப்போ வரைக்கும் யாருமே அவனை தோக்கடிச்சதே கிடையாது, அவன்கிட்ட போய் வந்துட்டு ப்ளே பண்ணுவாளா, ஒரு செகண்டில் வேலையை முடிச்சிருவான்னு சொல்கிறப்ப ஹீரோயின் அவங்களோட டீமுக்கு எல்லாமே அங்கே மெசேஜ் பண்ணிடுறா, என்ன மாதிரி ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு இனிமேல் காம்படிஷனுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாலோ அதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஹீரோ பார்த்தா ஈஸியாக ஒரு செகண்டில் அதை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே தோக்கடிக்கிற லெவலுக்கு கொண்டு போயிடுறான். பட் அவங்க வந்துட்டு பிளாக் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே வாங்கி திரும்ப சேல்ஸ் பண்ணுற மாதிரி அங்கே திரும்ப வந்துட்டு ஐடியா பண்ணி பண்ணுறா. அது மூலமாக வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாயிண்டில் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வின் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ தோற்று போயிடுறான். அங்கே எல்லாருக்குமே பெரிய ஷாக்காகி போயிடுது. ஐயோ கடவுளே, நம்ம வந்துட்டு சாதிச்சு காமிச்சிட்டோம், இவன் வந்து வின் பண்ண முடியாத ஒரு பர்சனவே வின் பண்ணி காமிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஸ்கூலுக்கே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. இவளோட சேர்ந்த வசதி தான் நம்ம வின் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் ஆளை காணோம். எல்லாருமே சேர்ந்து அவளுக்கு அங்கே தேங்க்யூ சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோமே, ரொம்பவே அவளுக்கு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நம்ம யூச்சா நாங்கள் வந்துட்டு ரூமுக்கு வந்ததுமே பார்த்தா இவங்க உட்காந்துட்டு இருக்கா. நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், நான் என்ன இங்கே பண்ணுறேன்னு உனக்கு என்ன தெரியலையா, உன்ட்ட நான் என்ன பெட்டு வச்சேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இந்த பிரசிடென்ட் பொசிஷன் வேணும்னு சொன்னேன்னு சொன்னதும், அது மட்டுமா சொன்னேன், நீ வந்து என்னோட பெட் பார்ட்னராக இருக்கணும்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு ஏதாச்சும் உளறிட்டு இருக்காதான்னு சொன்னதும், என்ன உளறேன், இதில் என்ன உளறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கையை கட்டிட்டு அவன் பக்கத்தில் க்ளோஸ் ஆகுதுமே முட்டாள் மாதிரி வேலை பார்க்காதன்னு சொல்லும்போது அங்கே அவனை பிடிச்சி அவள் கிஸ் பண்ணுறா.
பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு அவ அங்கேருந்து எந்திரிச்சு போனதுமே இப்போ எங்கே போயிட்டுருக்க நம்மளுக்கு நடுவில் ஜஸ்ட் வந்துட்டு இது மட்டும்தான் நீ நினைக்கிறியா வேற எதுவும் ஃபீலிங்ஸ் இல்லை நீ நினைக்கிறியான்னு சொன்னதும் என்ன ஃபீலிங்ஸ் இருக்க போகுது நான் தான் ஆல்ரெடி உன்கிட்ட தெளிவாக சொல்லிட்டே நம்ம 2 பேத்துக்கு நடுவில் ஜஸ்ட் வந்துட்டு பெட் பார்ட்னர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்க எல்லாத்தையுமே நீ க்ளீன் பண்ணி ரெடி பண்ணு இல்லைன்னு வச்சுக்கோமே ஆளுங்க வந்து பார்த்தா ரொம்ப தப்பாக போயிடும் ஏதோ நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா வீட்டில் பார்த்தா அவங்க அப்பா அங்கே பாராட்டி தள்ளிட்டுருக்காரு நீ சொன்ன மாதிரியே சாதிச்சு காமிச்சிட்டமான்னு சொல்லிட்டு எல்லாமே உனக்கு தான் இதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்கிறாரு அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஐ திங்க் நான் ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்ச நாள் வந்துட்டு நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு தனியாக நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணிங்கன்னா போதும்ப்பான்னு சொன்னதுமே உனக்கு என்ன வந்துட்டு வேணுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்றத அவர் சொல்கிறாரு அப்போ அங்கே அவளோட கசின் வந்துட்டு இருக்கான் அவனுக்கு வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு வயிற்றுச்சல் ஆகிட்டு இருக்கு ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவனுக்கு வரும்னு நினச்சா இவ இப்போ திரும்ப வந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்துடாளேன்னு சொல்லிட்டு வயிற்றுச்சல் ஆகிட்டு போன டைம் நீ கார் ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சிட்ட பட் நான் வந்துட்டு உனக்கு ஒரு வழி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் நெக்ஸ்ட் எங்கள் கிளாஸில் காமிக்கிறாங்க ஹீரோயின் போய் அங்கே யூச்சலோட பக்கத்தில் தான் அங்கே உட்காந்துச்சேக்கா அப்போ அங்கே லியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு நீ என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வரணும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாம் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல நீ வரையான்னு சொல்லிட்டு அவன் இன்விடேஷன் கொடுத்ததும் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்குமே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு அங்கே பிளாக் ட்ரெஸ்ஸில் அவள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா வந்துட்டு அவளுக்கு ஒரு கிஃப்ட் எல்லாமே கொடுத்ததுமே அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு நெக்லஸ் தான் இருக்குது அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா நீ பார்ட்டியில் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொன்னதும் அவளும் சொல்கிறா அப்போ அங்கே அந்த லீஷ்வான் வர்றான் நம்ம ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் வந்துட்டு புள்ளி பண்ணி அசிங்கப்படுத்தினான்ல அவன் தான் பைக்கில் வந்துட்டு அப்படியே சூப்பராக மாசாக ஹீரோ மாதிரி என்ட்ரி ஆகிட்டு ஹீரோயினை பார்த்ததுமே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான் என்ன மாதிரி ஸ்டாண்ட் வச்சுருக்க இப்படிலாம் ஆளுங்க கூட போய் உனக்கு என்ன கனெக்ஷன் சொல்லிட்டு பேசும்போது நீ இப்படிலாம் பேசி என் ஃப்ரெண்டை வந்துட்டு அசிங்கம் பண்ணாத இங்கே வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா நான் எதுவும் பண்ணலை அப்படின்றத அவன் சொல்கிறான் பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட ஏன் போய் அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டு பேசினதுமே இவன் எதுக்குடா நம்மளை பார்த்து சிரிக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு நீ உண்மையிலேயே வந்துட்டு சாதிச்சு காமிச்சிட்ட அவன் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட சொன்னா நீ அவளை ஸ்கூலை விட்டு எடுத்தேன்னா நீ ரிகரெட் பண்ணுவேன்னு பட் நான் வந்துட்டு அப்போ எதுக்கு அப்படி சொல்கிறான்னு புரியாமல் இருந்தேன் பட் உண்மையிலே நான் வந்துட்டு உன்னை வெளியே அனுப்பியிருந்தேன்னா இன்றைக்கி ரிகரெட் தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ரெண்டாவது ஒரு பெட் கட்டினேன்னு சொன்னதோ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது பாட்டு கையை விரிச்சிட்டு அங்கே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போய் விழுந்ததுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாய் போயிடுது கடவுளை என்ன லூசு பைய மாதிரி வந்துட்டு பண்ணிட்டுருக்கான் என் ஹார்ட்லாம் இவனை பார்த்து மெல்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது அவனுக்கு உண்மையிலேயே ஸ்விம்மிங் தெரியாது போல் அங்கே உள்ளே தத்தளிச்சுட்டு இருக்கான் இவ பயந்து போயிட்டு வேமா குதிச்சு அவனை காப்பாற்றினதுமே அங்கே பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் காமிச்சிட்டு இருக்காங்க அவன் கையில் கடிச்ச மாதிரி இருக்குது இதே மாதிரி தண்ணிக்குள்ளே விழுந்தப்ப நம்ம ஹீரோயின் தான் காப்பாற்றி இருந்திருக்கா அவனுக்கு முழிப்பு வராமல் இருக்கும்போது கையை பிடிச்சி கடிச்சு வச்சுருந்துருக்கா அதனால் வழியில் தான் அவன் முழிச்சிருந்திருக்கான் இப்போ உனக்கு பாஸ்டில் நடந்த எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா நீ வந்துட்டு செகண்ட் டைம் என்னை இதே மாதிரி காப்பாற்றிருக்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண போகும்போது நம்ம யூச்சன் அங்கே வந்துடுறான் ஏய் 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ஆத்திரமாய் போயிட்டு ஹீரோயினுக்கு அங்கே கோட் எல்லாமே போத்தி விட்டுச்சுக்கான் நீங்கள் 2 பேர் இப்படி பக்கத்தில் வந்துட்டு இருப்பீங்க எந்திரிங்கன்னு சொல்லும் போது யானுக்கு ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு அப்போ அங்கே இருக்க எல்லாருமே வந்து ஐ திங்க் இவ யானை பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டா போலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழிய போட்டதுமே நான் அதெல்லாம் அப்படி பண்ண கிடையாது அவள் தான் என்னை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு பட் என்ன பண்ண முடியும் வாய்ஸ் வந்துட்டு வெளியே வரவே மாட்டுது அதனால் கேட்க மாட்டுது இவை வந்து அவளை தான் திட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க அப்போ லியா வந்துடுறா கண்டிப்பாக அப்படிலாம் வந்துட்டு அவள் பண்ணியிருக்க மாட்டா வந்துட்டு அவளை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட்டிகிட்டு போங்க இவனை வேண்டான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு இருக்கு லியா எதுக்குப்பாக இவனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ எதுக்காக அவளுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அவளை பற்றி தான் உனக்கு தெரியலன்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படி வந்துட்டு நடந்திருக்க சான்ஸே கிடையாது இல்லை நான் ஏன் வந்துட்டு அவளை தேங்க்யூ சொல்கிற மாதிரி ஒரு கரசனையோட பார்த்துருக்க மாட்டான் அந்த பார்வைக்கு எனக்கு வந்துட்டு நல்லாவே அர்த்தம் புரியும் அதுக்கு மேலே ஜியா நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது அவள் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ அப்படின்றத அவள் சொல்கிறான் ஸோ நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுமே இந்த ட்ரெஸ் உனக்கு பர்ஃபெக்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்ட்டிக்குமே போகிறாங்க பிறகு லியாவோட அப்பாங்க வந்து பர்த்டே பார்ட்டியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண எனக்கும் என் பொண்ணுக்கு தான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ வேற ஒரு பொண்ணு பக்கத்தில் க்ளோஸாக இருக்கவுமே நீ என்ன பண்ணிட்டுருக்க உன்னை அங்கே கூப்பிட்டா நீ இந்த மாதிரி பண்ணுவியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான் அப்போ அங்கே யான் பக்கத்தில் ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா இவ உன்னை காப்பாற்றினாலா இல்லை தள்ளி விட்டுட்டு இவளே வந்துட்டு காப்பாற்றுற மாதிரி வந்து ஆக்ட் பண்ணாளா உடனே இவ பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டியான்னு
இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவனையுமே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கோவமாகி போயிட்டு, உண்மையே நீ அசிங்கம் கேட்டவன் தான், மற்றவங்கள பற்றி இப்படி கீழ்த்தரமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, ஆனால் மற்றவங்கள பற்றி கணிப்பு நல்லா தெரியுமோ, ஆனால் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு உனக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, அவளை விட்டுட்டு மற்றவங்கள பார்த்து இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே ரொம்பவே அவனுக்கு கோவமாகி போயிட்டு உடனே அங்கே லியாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஹீரோயின்ட்ட நீ எதுக்காக என்னை ஸ்டாப் பண்ண, இல்லைன்னா நான் வந்துட்டு அவனை ஒரு வழி பண்ணியிருப்பேன்னு யான்னு சொன்னதுமே, ஆமாம் அவனை பார்த்து நீ பயந்து நடுங்கிறதெல்லாம் நான் பார்த்தேன்னு சொன்னதும், யார் பார்த்து நடுங்கினது, அதெல்லாம் கிடையாது, அவன் கூட வாய் கொடுத்தோன்னா நம்மளுக்கு தான் அசிங்கம், அதனால தான் சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம யூஷன் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என் கூட சேர்ந்து நீ நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுவ, பிறகு யானோட சேர்ந்து நீ க்ளோஸாக இருப்பியா, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதுக்கு பேர் என்னன்னு நான் என்ன சொல்ல முடியும், நம்ம 2 பேத்துக்கு நடுவில் என்ன லவ்வாக இருக்குது, ஜஸ்ட் வந்துட்டு இந்த பார்ட்னர் மட்டும்தான் நான் சொல்லிட்டேன், திரும்ப நீ அதை பற்றியே கேட்டேன் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு நான் அப்படிலாம் வந்துட்டு உன்னை ஈஸியாக விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் போர்ஸ் பண்ணி பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஏன் நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் எதுவுமே ஒரு பதில் சொல்லலை. நீ வந்துட்டு கிளாஸ் ரூமுக்கு வந்து சரி நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் உனக்கு என்ன விஷயம், என்ன பேசணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த செயின் வந்துட்டு உனக்காக தான் நான் கொடுக்கணும்னு வந்தேன்னு சொன்னதுமே, ரொம்பவே தேங்க்யூ, வேறு ஏதாச்சும் பேசணுமா, இல்லாட்டி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவனுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியலை. பிறகு ஷென்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து அங்கே வந்துட்டுருக்காங்க. இவன் நல்லா தண்ணியை போட்டுட்டு அங்கே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தாங்க நான் ஒரு வழி இன்றைக்கி பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அங்கே அடி வெளுக்க ஆரம்பிச்சிடா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே பயந்து போயிட்டு யாரா இவன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அரண்டு போயிருக்கான். ஏன்னா இவனே ஒரு நல்ல ஃபைட்டர் போல், இவனோட ஃபைட் ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். இப்போ ஹீரோயின் கழுத்தில் அங்கே கத்தி எடுத்து வச்சதுமே ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ சோழி முடிஞ்சிச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவன் பயந்து போய் ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணதுமே ஹீரோயின் அப்படியே விட்டுட்டு போனதுமே நெக்ஸ்ட் டே பார்த்தா ஸ்கூலில் மூஞ்செல்லாமே அடிபட்டு போய் வந்திருக்கு. அவங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கும்போது ஏன் நீங்கள் வந்து உட்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இடம் கொடுக்குறான். அப்போ அங்கே நம்ம லீஷ்வான் அவளை அங்கே பார்த்துட்டு கண்ணு வந்துட்டு என்ன நேற்று பார்த்த பொண்ணு மாதிரியே இருக்கே, நான் கண்டிப்பாக வந்துட்டு அவளை ரிவெஞ்ச் எடுப்பேன், நான் அவளாக இருந்தால் நான் ஒரு வழி பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு நம்ம யூஷன் நாங்கள் வந்து நான் வந்துட்டு பிரசிடென்ட் பொசிஷனை விட்டு விலக போகிறேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே யார் வந்துட்டு அப்புறம் அடுத்த பொசிஷனுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது யார் எல்லாத்தையுமே நம்பர் 1 இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க, நான் வந்து ஜியாவை தான் இங்கே வந்து பிரசிடென்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே போயிட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. நீங்கள் இப்போ எல்லாருமே இங்கே வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ, வேலை முடிஞ்சிச்சு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு போகும்போது இவன் அப்படியே ஹாப்பி ஆகிட்டு அவளை வந்துட்டு பார்த்துட்ருக்கான், என்ன மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவன் நீ வந்துட்டு பிரசிடென்ட் பொசிஷனை ஈஸியாக நினச்சிட்டே இல்லை, உனக்கு எதுவுமே தெரியாமல் நீ என்கிட்ட ஹெல்ப்க்கு வருவா பார்த்தியா, அப்போ தான் இந்த பொசிஷனோட வேல்யூ எவ்வளோன்னு உனக்கு புரியும்னு அவன் சொல்கிறான். ஸோ அவங்க போய் பொசிஷனில் உட்காந்துடுறா. பட் அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது, என்ன வந்துட்டு பண்ணுறது எதுவுமே தெரியாமல் இருக்கான். அங்கே சாப்பிட்றதுக்காக போயிருக்கும்போது உடனே லீஷ்வான் அங்கே வந்துட்டு ஹீரோயின்ட்டு அங்கே பேசிட்டு அங்கே ஐஸ் வச்சுட்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு இவனை பார்த்தாலே பிடிக்கல, இவே எதுக்காக இங்கே வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கும்போது நம்ம வந்துட்டு உனக்கு என்ன ட்ரிங்க் பிடிக்குன்னா போய் வந்துட்டு பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஐ திங்க் நீ பேசுகிற பேச்சை வச்சே எனக்கு நல்லா புரியுது, நீ நல்ல பையன் மட்டும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே யான் வந்து உட்காந்துட்டு நான் இங்கே சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும்போது அங்கே லீஷ்வானுக்கு அதை பார்த்தாங்க சுத்தமாக பிடிக்கல. உனக்கு இவளுக்கு என்னப்பா போயிட்டுருக்கு, எப்போ பார்த்தாலும் கூடவே சுற்றுறேன்னு சொன்னதும் 2 பேத்துக்கு சண்டை வந்ததுமே வாய முடிட்டு பேசாமல் இருங்க, நிம்மதியாக சாப்பிடக்கூட விட மாட்டேங்கன்னு சொல்கிறா. ஒரு பொண்ணு வர்றாங்க, நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல அந்த காம்படிஷனுக்காக ஃபண்ட் தேவைப்படுதுன்னு ரெடி பண்ணிட்டீங்களான்னு சொன்னதும் அப்போ ஏன்னு சொல்கிறான், என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ வரைக்குமே பிரசிடெண்ட்டாக இருந்தது யூச்சன் தான், ஸோ அவங்க ஃபேமிலி தான் அவனுக்கு ஃபண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அவனே இல்லைன்றப்ப இவர்கிட்ட என்ன காசு இருக்குன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி என்ன கவலை இருக்குது, பிரசிடென்ட் பொசிஷன் வேணும்னா எல்லாத்தையுமே சமாளிக்கிற திறமையில வேணும், இப்போ காசு இல்லாமல் என்ன பண்ண முடியும், இப்போ என்ன வந்துட்டு நீ பேசாமல் விட்டு கொடுத்துட்டு போகிறியா பொசிஷன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் சரி ஓகே நீ நானுமே வந்துட்டு ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம், அதில் தோற்று போயிட்டேன்னு வச்சுக்கோமே, நீ எல்லாரும் முன்னாடி நீடோன் பண்ணிவிட்டு சாரி கேட்கணும், இதுக்கப்புறம் நீ டென்னிஸை கையால் கூட தொடக்கூடாதுன்னு சொன்னதும் அந்த பொண்ணு ஓகே நாளைக்கு காம்படிஷனுக்கு வான்னு சொல்லிட்டா. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு ஏன் வந்து என்ன முட்டாள் ஆகிட்டியா, அவள் கண்ணை கட்டி விட்டாலுமே டென்னிஸ் பயங்கரமாக அவள் ப்ளே பண்ணுவா, அவ்வளோ மாதிரி ஆள் கூட போய் நீ எப்படி ப்ளே பண்ணுவான்னு சொன்னதும் ஓ வேலையை மட்டும் பாரு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு அவள் சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் எங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, இன்றைக்கி செம்ம காம்படிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே
கூலாக அவள் பாட்டு அங்கே கிளம்பி வந்ததுமே என்னப்பா ரெடியாக இருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக தான் ப்ளே பண்ணுறாங்க. பட் அவள் அடிக்கிற அடியில் ஹீரோயினோட பேட்டே அங்கே வந்துட்டு கிழிஞ்சு போயிடுது. ஐ திங்க் இவ இதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. நம்ம ஏன் வந்துட்டு அவனோட பேட்டை கொடுத்து உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீ நல்லா விளையாடு அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு பயங்கரமாக ப்ளே பண்ணி நம்ம பிளேயரை வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பாயிண்ட்டே வாங்க விட மாட்டா. அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டுருக்கு. அவளுக்கே புரியலை நம்மளுக்கு என்ன நடந்துட்டுருக்கு, நம்ம எப்படி போய் ஒரு டென்னிஸே தெரியாத பொண்ணுகிட்ட போய் தோக்குறோன்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. ஸோ செம வந்துட்டு பிளேயாக இருக்குது 2 பேத்துக்குமே சேர்த்து. ஹீரோயின் தான் வின் பண்ணுறா. அப்போ அந்த பொண்ணுகிட்ட உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொன்னதும் எனக்கு தெரியும், நான் நீட் ரன் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லும்போது நான் அப்படி ஒன்று சொல்லலையே, நான் வந்துட்டு உன்னை ட்ரைனிங் கொடுத்து நேஷ்னல் லெவலுக்கு போய் கோல்டு மெடல் வின் பண்ண வைக்கணும், ஸோ அதுக்கு நீ ரெடி ஆகிக்கோன்னு சொன்னதும் அந்த பொண்ணுமே ஓகே தேங்க்யூ சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம யூச்சனும் யானுமே இருக்கும்போது 2 பேருமே நம்ம பக்கத்தில் தான் வரப்போகிறாங்கன்னு பார்த்தா கரெக்டாக அப்பாங்க நம்ம ஹீரோயின் யான் பக்கத்தில் தான் போகிறான். நம்ம 2 பேரும் போய் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் இவனுக்கு வயிறு எரிஞ்சு போயிட்டு ஏன் முன்னாடியே கையை பிடிச்சி வேற ஒருத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். என்னால் இதை ஸ்டாப் பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே வயிற்றுச்சலாயிட்டுருக்கு. பிறகு 2 பேருமே போய் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம யானுக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே ரொம்ப லவ் இருக்குது போல். அதை அவன் வந்துட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணுற விதமாக அங்கே பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் அவன் கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்து ஷாக்காக தான் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணால் இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அவன் கையை பிடிச்சிட்டு என் கூட நீ நல்ல ஃப்ரெண்டாக இருப்பீல்ல அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே அங்கே வந்துட்டு அவளுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுது அங்கே லீஷ்வானுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அலாட்டுன்னு சொல்லிட்டு அங்கே சவுண்டு உள்ளே கேட்டதுமே இப்போ முக்கியமான வேலை இருக்குது நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் நான் என்ன இப்போ அவட்ட ப்ரப்போஸ் பண்ணது அவளுக்கு பிடிக்கலையா, அதனால தான் எதுவும் பதில் சொல்லாமல் போகிறாளான்னு சொல்லிட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அங்கே போய் வந்துட்டு லீஷ்வான் இவளுக்கு ஏதாச்சும் பண்ணிடுவானான்னு சொல்லிட்டு அவள் பார்த்தா கடைசியில் பார்த்தா அவனே அடிபட்டு போய் வந்திருக்கான். அவள் தான் அங்கே வந்துட்டு காப்பாற்றி அவனை போய் அங்கே வந்துட்டு படுக்க வச்சுருக்கா. அவன் கண்ணை முழிக்கிற வரைக்குமே வெயிட் பண்ணதுமே அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். தப்பெல்லாம் பண்ணிவிட்டு தேங்க்யூ சொல்லு, நீ வந்துட்டு பண்ணுற வேலைக்கு அப்புறம் உனக்கு எப்படி வந்துட்டு தண்டனை கிடைக்கும்னு சொன்னதோ நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஒன்றும் அவ்வளோ மோசம்லாம் இல்லைன்னு சொன்னதுமே உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எத்தனை பேரோட சுற்றிட்டு இருக்க, எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்கேன்னு சொன்னதும் என்னது கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்கேன், நான் அவங்களாம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டெலாம் கிடையாது, சும்மா ஜஸ்ட் வந்துட்டு ஃபன்னாக சுற்றிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ வந்துட்டு உன்னை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனதுமே நான் எது சொன்னாலும் இவன் என்ன கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின் தெரில யாரோ வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கவலையாயிட்டுருக்கு. நம்ம யோசனை பார்த்தா அவள் எங்கே போனா இப்போ வரைக்குமே வீட்டுக்கு வரல, அப்போ வேறு யாரோடையாச்சும் சேர்ந்து அவள் போயிட்டாளான்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே நைட்டு வீட்டுக்கு வந்ததுமே இவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளை போய் ஹக் பண்ணிவிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ உனக்காக தான் நான் வெயிட் பண்ணேன், எவ்வளோ நேரமாக நீ வராமல் இருந்தான்னு சொன்னதும் அங்கே மேலே வந்துட்டு ஒரு பையனோட அவங்க முடி இருக்கவுமே பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு நீ இப்போ யாரை போய் மீட் பண்ணிட்டு வந்த, உனக்கு யாரு கூட சேர்ந்து அஃபேர் போயிட்டுருக்கு, அது யானா இல்லை லீஷ்வானான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே அது யாராக இருந்தால் என்ன, உனக்கு எனக்கு நடுவில் என்ன வந்துட்டு இருக்குது சொல்லு, நீ நானுமே வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு பெட் பார்ட்னர் மட்டும்தான், நான் ஆஃபர் வச்சுட்டா என்ன இல்லைனா என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படின்னா வந்துட்டு நீ என்னோட ஃபீலிங்ஸோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கியா, இவ்வளோதான் நான் 2 பேத்துக்கு நடுவில்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே நீ இதெல்லாம் வந்துட்டு மனசளவில் இப்படி பெருசாலாம் எடுக்க தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ இவளுக்குமே என்ன வந்துட்டு பதில் சொல்கிறதுன்னு தெரியலை. நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க நம்ம யான் வந்துட்டு கண்ணை மூடுனதுமே நீ ஆகிட்டு வந்துட்டு நீ கோவமாயிட்டு போனதை நினச்சி எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு, இப்போ திரும்ப வந்துட்டு ஏன்னு சொல்லிட்டு கேட்டதும் நைட் அப்போ யார் கூட சேர்ந்து நீ இருந்தேன்னு சொல்லிட்டு யான் வந்துட்டு கேட்டுட்டு அவன் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருக்கான். அப்போங்க நம்ம யூச்சன் வந்து கீ எல்லாமே தூக்கி போட்டுட்டு நைட் வந்துட்டு யார் கூட இருந்தாளா அவள் ஏன் கூட தான் இருந்தான்னு சொன்னதும் உனக்கு இவளுக்கு நடுவில் என்ன போயிட்டுருக்குன்னு சொன்னதும் பையனு பொண்ணுக்கு நடுவில் என்ன மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கோம் அதுதான் எனக்கும் அவளுக்குமே போயிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே யானுக்கு கோவமாய் போயிடுது. ஹீரோயின் வசமாக மாட்டிக்கிறா, யானா இல்லை யூச்சானான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருந்தா அவன் மைண்ட் வந்துட்டு அங்கே அலர்ட் கொடுக்குது, இப்படி லீஷானுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது நீ இப்போ போய் அவனை காப்பாற்றணும்னு. ஸோ நம்ம ஹீரோயின் வசமாக அங்கே வந்துட்டு மாட்டிக்கிறான். நான் இப்போ என்ன பண்ணுறது, இப்போ 2 பேத்துக்கு நடுவில் வந்து நான் மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.